தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்னையின் பரிந்துரையோடு ஆண்டவரின் அருளை பெற வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, புனித விண்ணேற் பண்ணையின் 130வது பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் நவநாளின் 6வது நாளான இன்று எதிர்நோக்கின் பயணியாக உதவிக்கரம் நீட்டும் விண்ணேற்பு அன்னை என்ற கருத்தில் நம்மை சிந்திக்க வைக்கவும் நமக்காகவும் நம் பங்கிற்காகவும் ஜெபிக்க வந்திருக்கும் மகாலட்சுமி நகர் பங்கு தந்தையும் வெள்ளி விழா நாயகருமான அருட்பணி தாமஸ் பிரேம்குமார் அவர்களையும் அருட்பணி எல்சன் விஷால் அவர்களையும் மற்றும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி லியோ டோம்னிக் அவர்கள், அருள்பணி ஜேஎம் ஜார்ஜ் அவர்களையும், நம் பங்கின் அருள் சகோதரிகள் மற்றும் டிஎம்ஐ அருள் சகோதரிகளையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித செபஸ்தியார் புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள் இணைந்து அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். உதவி என்பது எதிர்பார்த்து செய்வதல்ல, எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதே உதவி. தெரிந்தவர்களுக்கு உதவி செய்யும்போது மனிதனாக ஆகின்றாய். தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும்போது கடவுளாகவே ஆகின்றோம். உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி என்று கேட்க மனம் இருப்பதில்லை. உதவி வாங்கி பழகியவர்களுக்கு உதவி செய்ய மனம் இருப்பதில்லை. தேவையில் உள்ளோருக்கு குறிப்பறிந்து உதவி செய்பவர்களோ சிலர். உதவி என்று நாடி வந்ததும் பின்வாங்கி போகின்றவர்களோ பலர். எவ்வித பலனும் எதிர்பார்க்காமல் உதவிக்கரம் நீட்டுவதில் நம் அன்னை மரியாளை விட எவரும் இல்லை. எரேமியா 32:41 அவர்களுக்கு நன்மை புரிவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்ற இறைவார்த்தைக்கேற்ப தனது உறவினரான எலிசபெத்துக்கு உதவி தேவை என்று அறிந்து ஓடி சென்று உதவி செய்து அவர் பேறுகாலம் வரை அவரோடு தங்கி உதவி வந்தார். மேலும் கானாவூர் திருமணத்தின் போது திராட்சை ரசம் தீர்ந்ததை அறிந்து அந்த நேரத்தில் தனது உதவிக்கரம் நீட்டி தனது மகன் மூலம் உதவி செய்து அந்த இழிவை போக்கினார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை, வேதனை, போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் நிறைந்த நேரங்களில் தம் மகனிடம் பரிந்து பேசி நமக்கு உதவி புரிபவள் நம் அன்னை மரியாள். நாமும் நம் தாயை போல பிறருக்கு உதவி புரிந்து மகிழ்ச்சியோடு வாழ முயல்வோம். அன்பின் ஆருயிராய், மானிட மகனின் அன்பிற்கு வழிகாட்டியாய், இரக்கத்தின் தாகம் தீர கண்ணியத்தின் தவப்புதல்வியாய், கருணைக்கு எடுத்துக்காட்டாய், புதுமைக்கு தொடக்கமாய், சிலுவையின் அடிவாரத்தில் உன் அன்பின் கடைசி மூச்சு வரை கண்ணீராய், உலகத்தின் சாயலாய், உதவிக்கு உதாரணமாய், கடவுளிடம் தம் மக்களுக்காக பரிந்து பேசி புதுமைகள் பல புரிந்து வரும் நம் விண்ணேற்பு தாயின் வழியாக இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த இத்திருப்பலியில் ஜெபிப்போம். திருப்பலி கருத்துக்கள். ஜே ரோசன் தன்னுடைய 12ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும் இறைவன் நிறைவாக இந்த பிறந்த நாளிலே அருளையும் ஆசீர்வாதத்தின் திருப்பலியாகவும், பன்னீர் செல்வம், ரீட்டா, ராஜசேகர் குடும்பம் நன்றி கருத்துக்களுக்காகவும், ஹரி, சுஜித், விபின், ஆண்டோ, பிவின், ரிங்டோ குடும்பம் நன்றி கருத்துக்களுக்காகவும், மதியழகன், கல்பனா, ரூபேஷ், ரியான்சி, பெலினா குடும்பம் நன்றி கருத்துக்களுக்காகவும், சங்கர் உடல் நலம் பெற வேண்டியும்
ஞான செல்வி சசிரேகா செல்வராணி குடும்பத்தார் நன்றி கருத்துக்களுக்காகவும், நிர்மலா ராணி தன்னுடைய பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும், ரனீஷ் நிஷா கேரிக் இன்ஃபென்ட் ஜோனஸ் இன்ஃபென்ட் நன்றி திருப்பலியாகவும் நன்றி கருத்துக்களுக்காகவும், உதயம் பெர்லின் முடியப்பன் ராணி பிரீதா குடும்பம் நன்றி கருத்துக்களுக்காகவும், புனித செபஸ்தியார் புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்களுக்காகவும் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் நிறைவேறவும், கஸ்பார் சங்கீதா நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கிரஹாம் ஆண்ட்ரூ லிசி ஜாஸ்மின் த்ரைசா நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சத்யராஜ் சுனிதா ராகுல் ராஜா லத்திகா நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அமுல்ராஜ் ரமணி குடும்பத்தார் நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், இருதயராஜ் லலிதா மேரி நிமிதா ஆஷா நன்றி கருத்துக்களுக்காகவும், அருண்குமார் சுஸ்மிதா மேரி கவின்யா நன்றி திருப்பலியாகவும், ஜோஸ்பின் அறிவொலி கவிதா மெல்லினா மென்மொழி நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மணிகண்டன் பாரதி நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ராஜேந்திரன் நிர்மலா பிராங்கோ குணசேகரன் நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், எமி மார்த்தால் பிரபாகரன் லியா லிபியா நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சாலமோன் ஆஷா சாக்சன் லின்சி அந்தோனி அம்மாள் நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், விமல் பிரியா லியா லிபியா நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அமுல்ராஜ் அமலராணி ஆகாஷ் அனுஷ்கா நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பாலம்மாள் டென்னிஸ் ராஜ்குமார் நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சரஸ்வதி நித்யா நிஷா நிவேதா பிரிட்டோ லியானா நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சூசை சலேத் 59ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், பதிபூரணம் ஸ்ரீஜா திஷா நன்றியின் பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், சுஜி அரவிந்த் வைஷ்ணவி தக்ஷின் டெலினா நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பவுலின் விமல்ராஜ் அம்முமேரி கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றி திருப்பலியும், சந்தோஷ் மரிய ஈஸ்வரி தமிழரசன் அக்ஷயா நன்றி திருப்பலியாகவும், அந்தோணிராஜ் பிரமிளா பிரகாஷ் மோனிஷா கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றி திருப்பலியாகவும், தேவதாஸ் வெண்ணிலா சசி நன்றி திருப்பலியாகவும், ராஜன் ஜூலி மார்கரெட் நன்றி திருப்பலியாகவும், ஜெய் மேரி விக்டர் ஜான் மகிமை ராணி நவீன் நிவியா நிதின் நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சகாயராஜ் ஞானமணி ஆனஸ்ட்ராஜ் ஜெயராணி திரேசா நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சந்தோஷ்குமார் ஜான்சி ராணி ஜான்வி ஷெரில் நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரமேஷ் அன்னம்மாள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், தனிஸ்லாஸ் நீலா மேரி ஜார்ஜ் வேளாங்கண்ணி ஆரோக்கியராஜ் ஆண்மேலை பாற்றிக்காகவும், பேட்ரிக் நட்ராஜ் ஆண்மேலை பாற்றிக்காகவும், லாசர் சாமி ஜெயமேரி அருளப்பன் அருள்ராஜ் ஆண்மேலை பாற்றிக்காகவும், அலியாஸ் ஆரோக்கியமேரி மரித்த 2ஆம் ஆண்டு அவருடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும், என் கேத்ரின் மேரி ஆண்மேலை பாற்றிக்காகவும், அன்னம்மாள் ஆரோக்கியசாமி ஆண்மேலை பாற்றிக்காகவும், இருதயராஜ் அல்ஃபோன்ஸ் ஆரோக்கியம்மா ஆண்மேலை பாற்றிக்காகவும், மரியதாஸ் ஆண்மேலை பாற்றிக்காகவும், கேத்ரின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், சோசி செரினா ஆண்மேலை பாற்றிக்காகவும், காளிகொண்டியா காளிக்கித்திரை அம்மாள் மாத சொல்லப்பன் டிஆர் செல்வராஜ் ட்ரூமன்ராஜ் உத்தரகிர ஸ்தலத்திலேக்கு ஆண்மக்கள் யாரும் ஆண்மக்களுக்காகவும், தர்ம ஜெயராஜ் ஷெமிமா பிரியாராணி தர்ம அந்த ராஜம்மலுக்கு நீசஸ் நவீன் ஆண்மேலை பாற்றிக்காகவும், அருட்சகோதரி ஆரோக்கியமேரி ஆண்மேலை பாற்றிக்காகவும், ரெஜின் நிர்மல் ராஜ் ஆண்மேலை பாற்றிக்காகவும், அருட்தந்தை பி ஜான் போஸ்கோ அவருடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும் நாம் இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, விண்ணேற்பு தாயினுடைய அன்பு பக்தர்களாக ஆண்டவரது இல்லம் தேடி வந்திருக்கிறோம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட கருத்துக்களோடு நம் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் நன்றியையும் தொடர்ந்து இந்த பீடத்தில் அர்ப்பணித்து சிறப்பாக செபிப்போம். தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதியாலும் என் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் ஞான தூய மையாலை
வானுதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரி உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். 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 ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். வானுலக அரசரே இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்கள் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து உன் இயல்பில் பிறக்கும் அருளை அவருக்கே அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டலால் நாங்களும் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 8-12 முடிய. அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 23 என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நாயனா மீண்டும் சேர்ந்து பாடுவோம். என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே எல்லோரும் சேர்ந்து மீண்டும் பாடுவோம். என்னை அவர் எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆகா என்றும் இன்பம்
ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா. ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் நாயனா என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே மீண்டும் பாடுவோம். என்னோடவர் எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி. என் நாயனாய் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. மீண்டும் நாயனா இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனம் 1 முதல் 2 முடிய. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் என் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, விண்ணேற்பு அன்னையின் அன்பு பக்தர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, சவுண்டு வெயிட்டாக வருது. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். மறையுரையை தொடங்குவதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு கேள்வி. திருவிழா அப்படின்னா என்ன? திருவிழா அப்படின்னா என்னது? நன்றி கூறுதல், அப்படிதானே? அதற்கு முன்னதாக திருவிழா என்றாலே மகிழ்ச்சி. அதனால தான் பவுலடியார் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டேன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். திருவிழா அப்படின்னா இரண்டாவதாக ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பது. அதனால் என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன நேர்ந்தாலும் நன்றி கூற வேண்டும். இந்த ஓராண்டு காலத்தில் பல ஏற்றங்களை கண்டிருப்போம், பல இரக்கங்களை கண்டிருப்போம், பல மகிழ்ச்சியான தருணங்களை உணர்ந்திருப்போம், பல துக்கமான தருணங்களை உணர்ந்திருப்போம். எல்லா வகை சூழ்நிலையிலும் எல்லாவற்றிற்கும் அனைத்திற்கும் நன்றி நவள வேண்டும். அதுதான் திருவிழா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னது? உதவிக்கரம் நீட்டும் அன்னை மரியாள். இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் துரிதமான செயல்களை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். எது எடுத்தாலும் சீக்கிரம் வரணும், வேகமாக செய்யணும், வேகமாக முடிக்கணும். இரண்டை தவிர பிறப்பு சீக்கிரம் வந்துடக்கூடாது, இறப்பு சீக்கிரம் வந்துடக்கூடாது. என்னதான் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது தாய் நினைப்பாங்களா 5 மாதத்துலேயே வெளியே வந்தால் நல்லாயிருக்கும், 6 மாதத்துலேயே வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா?
நினைக்க மாட்டாங்க. அதே போல் 70 வயசு 75 வயசுக்கு மேலே போன முதியவர்களும் என்ன செய்வாங்க, இறப்பு சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களா? என் பேரன் கல்யாணத்தையாவது பார்த்துட்டு போயிடணும், என் பேத்தியோட கல்யாணத்தையாவது நான் என்ன செய்யணும், பார்த்துட்டு போயிடணும், அதுதான் ஆசை. இது ரெண்டை தவிர, பிறப்பையும் இறப்பினையும் தவிர மக்கள் அனைத்திற்காகவும் வேகமாக செயல்படுகிறார்கள். பயணத்தில் தொடங்கி உணவு எல்லாத்துலேயும் தன்னுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா வகையான துரித செயல்களையும் செய்கிறார்கள். இங்கேருந்து நாகர்கோவில் போனோம்னா ஒரு சாதாரண அரசு பேருந்தில் ஏறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் 15 மணி நேரம் ஆகும். அதே தனியார் பேருந்துகளில் போனால் 12 மணி நேரம் ஆகும். அதே ட்ரெயினில் போனோம்னா ஒரு 11 மணி நேரம் ஆகும். அதுலேயும் பெஸ்ட்டாக என்னது, ட்ரெயின்லேயும் பெஸ்ட்டாக விபியில் போனோம்னா என்னது 10 மணி நேரத்தில் போயிடலாம். வந்தே பாரத்தில் வந்தே பாரத்தில் வேண்டாங்க, வந்தே பாரத்துக்கு போடுற காசு நான் ஃப்ளைட்டுக்கு போனால் 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஆக நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, வேகமாகி கொண்டிருக்கிறது. முன்னாடிலாம் அடுப்பு பற்ற வச்சு அந்த விறகு, பெரிய விறகு பிடிச்சி அதுக்கப்புறம் சட்டியை வச்சு தண்ணீர் வைத்து என்ன செய்கிறோம், சாப்பாடு சமைச்சோம். பழைய ஆட்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன செய்கிறோம், நேராக கேஸு கூட கிடையாதுங்க. இப்போ பட்டன் தட்டினா என்ன செய்யுது, வீட்டுக்கு சாப்பாடு வந்துடுது. நான் ஏன் சமைக்கணும், இருக்குதா இல்லையா? இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. இப்படி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னை குறித்து சிந்திக்கின்ற நிலைதான் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை, எனது குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம், என்னுடைய மக்களினுடைய, என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரம், அதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். இதில் நான் மற்ற குடும்பத்தை ஏன் பார்க்கணும்? மற்ற குடும்பத்தை பார்க்குறது ஒரே ஒரு விஷயத்தில் தான். இதில் உங்களை விட ஒரு படி மேலே போயிட்டாங்க அப்படின்னா இப்படி போயிட்டாங்களே, நல்லபடியாக சொல்ல மாட்டோம், ஒரு ஆசையோடு சொல்ல மாட்டோம், இப்படி போயிட்டாங்கப்பா கடவுளுக்கு நன்றி அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஒருவேளை தர்காஸ் பீப்புள் சொன்னாலும் சொல்லலாம், நான்லாம் சொல்ல மாட்டேன்பா. ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படி வேகமாக பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒவ்வொரு மனிதரும் அடுத்த மனிதரை பார்த்து சற்று நின்று யோசித்து விட்டு அவருக்காக உதவி செய்வது தான் இன்றைய ஒரு செய்தியாக அன்னை மரியாள் கொண்டிருந்த மிகச்சிறந்த பண்பாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக ஒவ்வொரு மனிதரும் வேகமாக செயல்படுவதல்ல வாழ்க்கை. அந்த வேகமாக செயல்படுகின்ற பொழுது ஒரு தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்ற ஒரு நிலை வருகிறது. அதுதான் வாழ்க்கையினுடைய ஆழத்தை நமக்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. சென்னையில் வசித்து கொண்டு இருக்கிறோம். டிராஃபிக் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். 100 அடிக்கு என்னது ஒரு சிக்னல் இருக்குது. அது எதுக்கு? நம்மளை வேணும்னே காக்க வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவா? பயணம் மெதுவாக இருந்தாலும் சரியான பாதையிலே சரியாக சென்றடைவதற்கான ஒரு நோக்கத்தோடு. டிராஃபிக் சிக்னல்ஸே இல்லை, எல்லாரும் ஒரே வழியில் போகிறோம், எங்கே போய் சேருவோம்? அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் வந்து நின்று ஒரே இடத்துல தான் நின்றுட்டே இருப்போம். ஆக வாழ்க்கை பயணத்தில் சற்று நின்று அமைதியாக சிந்தித்து மீண்டுமாக பயணத்தை தொடங்குவதற்கு இந்த திருவிழா காலம் நமக்கு அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. அதுவும் பக்கத்தில் யார் இருக்கிறா? இப்போயே பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் உள்ள மூஞ்ச பாருங்களேன், எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். திருவிழாவுக்கு வந்தோம், சீக்கிரம் பிரசங்கத்தை முடிச்சோம்னா போய் சாப்பிடலாம், சரியா? அது மாதிரி தான் இல்லையா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இந்த யதார்த்த வேகமான நிலையிலே நம்மை சற்று தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் திருவிழா. இந்த திருவிழாவில் ஒவ்வொரு அன்னை மரியாளினுடைய அந்த சிந்தனைகளும் நமது வாழ்வாக்க வேண்டும், அன்னை மரியாளை முன் உதாரணமாக கொண்டு நமது வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு நினைவு கூறுவது தான் இந்த திருவிழா. ஆக அதன் வழியிலே உதவி செய்யும் அன்னை மரியாள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது முன்னுரையிலே அழகாக 2 உதாரணங்களை சுட்டி காட்டினார்கள். யாருக்கெல்லாம் அன்னை மரியாள் உதவி செய்ததாக? கானா ஒரு திருமணத்திலே அந்த திருமண வீட்டாருக்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிறார் என்றால் பரிந்து பேசுகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம்
அந்த துன்பமான ஒரு சூழ்நிலையில் பரிந்து பேசக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறாள். அங்கே அந்த உதவி செய்கின்ற மனப்பான்மை நிமித்தமாக பரிந்து பேசுகிறார். அது என்னுடைய குடும்பம் என்று தன்னை அவர்களோடு இணைத்து கொண்டவர்களாக, துன்பத்தில் உழலுகின்ற அந்த குடும்பத்தோடு தன்னை இணைத்து கொண்டவராக இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுபவராக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அந்த குழந்தை கருவுற்றிருக்கக்கூடிய அந்த எலிசபெத் அம்மாளுக்கு என்ன செய்கிறாங்க? ஓடி சென்று உதவி செய்வதை பார்க்கிறோம். உதவி செய்வது மட்டுமல்லாமல் 3 மாத காலம் அங்கேயே தங்கியிருந்து உதவி செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் நினச்சிருக்கலாம், எங்கேயோ இருக்கிறாங்க எலிசபெத் அம்மாள், நான் இங்கேருந்து நடந்து போனோம். அப்போல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்லாம் கிடையாது, அப்போல்லாம் ஃப்ளைட்டும் கிடையாது, அரசு பேருந்தும் கிடையாது, தனியார் பேருந்தும் கிடையாது, நடந்து தான் போனோம். நடைப்பயணமாக எலிசபெத் அம்மாளுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய அன்னை மரியாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்று பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், உதவி செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தக்கூடிய ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும். அந்த உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை நம் மக்களிடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் காணப்பட வேண்டும் என்ற உன்னதமான சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. உதவிக்கு 2 மாற்று சொல் நம்ம பயன்படுத்துகிறோம். தெரியுமா யாருக்காவது? உதவி செய்வதற்கு 2 மாற்று சொற்கள், வேற வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். யாருக்காவது தெரியுமா? தர்மம், இன்னொன்று தானம். இந்த 2 வார்த்தைகளும் ஒரே வார்த்தைகள் அல்ல. தர்மமும் தானமும் என்ன செய்யுது? ஒரே வார்த்தைகள் அல்ல. தர்மம் அப்படின்னா, நான் இதை இவருக்கு செய்தேன் என்றால் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறது. பலனை எதிர்பார்த்து செய்வது தான் என்னது தர்மம். தானம் அப்படின்னா, என்னிடம் இருக்கிறதோ இல்லையோ நான் எல்லாத்தையும் முழுமையாக தந்து விடுவது என்னது? தானம். ஆக இதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து. தன்னிடம் என்ன இருந்துச்சு? இறக்கும்போது ஒன்றுமே இல்லை. தன்னுடைய ஆடைகளிலும் கழற்றி என்ன செய்கிறாங்க? சீட்டு போட்டு அந்த ஆடைகள் யாருக்கு வேண்டும் என்று பங்கிட்டு கொண்டார்கள் என்பது நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது. ஆக இறக்கும் தருவாயிலே தன்னிடம் எதுவுமே இல்லை, ஒன்றை தவிர கடவுளுடைய உடனிருப்பு. அவருடைய வார்த்தைகள் வழியாக அந்த கடவுளுடைய உடனிருப்பை மக்களுக்கு பெற்று தருபவராக இருக்கிறார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கடவுளுடைய மன்னிப்பையும் கடவுளுடைய உடனிருப்பையும் அவர்களுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. ஆக அதை ஒட்டி சொல்லப்பட்டதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி. நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன்னா யாரு அப்படின்னு சொல்லி இன்றைய நற்செய்தியிலே வரையறை கொடுக்கப்படுகிறது. நல்ல ஆயன் என்பவர் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர். நல்ல ஆயன் என்பவர் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர். அந்த உயிரை கொடுத்தல் என்பது தான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு செயல். அதுவும் எதற்காக? கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை முழுமையாக உட்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் சரி, அன்னை மரியாளும் சரி, இந்த இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கையை பிற மக்களுக்கு முன் உதாரணமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்னை மரியாளும் தான் வளர்ந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தான் வளர்ந்த அந்த சமூகம் எப்படிப்பட்ட கட்டமைப்புகள் கொண்ட ஒரு சமூகம், இந்த சமூகத்தினுடைய ஒரு சட்டங்களையும் நாம் மீறினோம் என்றால் எப்படிப்பட்ட தண்டனைகள் நமக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலைகளை புரிந்தவராக இருப்பினும், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்குகின்ற பொழுது அந்த கபிரேல் வானதூதர் அவருக்கு இந்த மங்கள வார்த்தை அருளுகின்ற பொழுது, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அந்த அர்ப்பணத்தின் வெளிப்பாடு தான் இன்று அடிமை நிலையிலிருந்து விண்ணக மன்னக அரசியாக நாம் போற்றி பெருமைப்படுத்துகிறோம்.
அடிமை நிலையிலிருந்து தான், பணிவான நிலையிலிருந்து தான் அந்த அரசி என்ற ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். ஆக நான் தலைவனாக இருக்கின்ற பொழுது, நான் ஒரு மந்தைக்கு ஒரு ஆயராக இருக்கின்ற பொழுது நான் எல்லா விதமான அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறேன் என்பதல்ல, மாறாக அந்த அதிகாரத்தில் நான் அந்த பணிவை கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதுதான் அன்னை மரியாளுடைய முதல் வாழ்க்கை படிநிலையாக இருக்கிறது. அந்த இறைவனுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவராக, அந்த இறை திட்டத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கின்ற அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கிறார். கடைசியில் அந்த கல்வாரி பயணத்திலும் தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஆக என்னுடைய வேலை என்னதுதான்? இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொடுப்பது மட்டும்தான் என்பது கிடையாது. மாறாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பயணத்தில் தன்னை இணைத்துக் கொள்வது, தன்னை இணைத்துக் கொள்வது, அந்த பயணத்தில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்வது, அதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. ஆக அந்த பயணத்தில் முழுமையாக இணைக்கின்ற பொழுதுதான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு அருகில் இருக்கக்கூடிய மக்களையும் பார்த்து அவர்களுடைய தேவைகளை உணர்ந்தவராகவும், அந்த மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை சற்று தெளிவாக தெரிந்து கொண்டவராகவும் இருக்கிறார். அங்கே உதவிக்கரம் நீட்டுகிற அன்னையாக அவர் மாறுகிறார். ஆக ஒவ்வொரு மனிதனும் அன்னையை பொறுத்தவரை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் பிள்ளை ஏதாவது ஒன்று கேட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்கிறாங்களே யாராவது வீட்டில்? இல்லை, அப்படி தானே? எப்படியோ கடனை வாங்கியோ என்ன செய்யணும்? என் பிள்ளைக்கு நல்லா செய்யணும். இருக்கிறோமா இல்லையா? காசு இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறதில்ல, அப்படி தானே? எவ்வளவு ஆயிரங்கள் ஆனாலும் லட்சங்கள் ஆனாலும் என்ன செய்கிறோம்? சிபிஎஸ்சி தான் படிக்கணும், சிபிஎஸ்சி தான் நல்ல ஸ்கூலாம் அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோமா இல்லையா? ஆங்கில வழி கல்வி தான் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னது? இதுக்கெல்லாம் காரணம் என்னது? நமது பெற்றோர்களுடைய அந்த அன்பு, பெற்றோர்களுடைய பாசம். ஆக இந்த பாசத்தின் நிமித்தமாக நாமே இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னா, நாமே இப்படி இவ்வளோ நமது பிள்ளைக்கு செய்கிறோம் அப்படின்னா, நம்மை படைத்து, அதுவும் தனது சாயலிலும் தனது உருவிலும் படைத்து நம்மை வழிநடத்துகின்ற, பாதுகாக்கின்ற, உடன் பயிலுகின்ற நமது கடவுள் நமக்காக எவ்வளவு அரும்பெரும் செயல்கள் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை யாராம் உணர்ந்திருக்கிறீங்களா? அதை உணர்வதற்கு தான் திருவிழா. ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதரும் இந்த வேகமான சென்றக்கூடிய இந்த வாழ்க்கையை சற்று ஓரங்கட்டி விட்டு இந்த 10 நாள் என்ன செய்யணும்? 10 நாள் என்ன செய்யணும்? 10 நாள் என்ன செய்யணும்? நம்மை நாமே சுய ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு வீடு சரியில்லை அப்படின்னா என்ன செய்வோம்? ரெனோவேஷன் ஒர்க் பார்ப்போமா? வீரல் விட்டு போச்சு, ஓடு ஒழுகுது அப்படின்னா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? மீண்டுமாக வேலைக்காரர்களை வரவேற்று புதிய வீடு கட்ட முடியவில்லை என்றாலும் நம்ம என்ன செய்வோம்? அதை மறுசீரமைப்பு செய்வோம். ரெனோவேஷன் ஒர்க்கு கண்டிப்பாக பார்ப்போம். அந்த ரெனோவேஷன் பீரியடு தான் இந்த திருவிழா. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் பயணிக்கின்ற பொழுது உடன் பயணிக்கின்ற இந்த பயனாளிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனா? இந்த பயணம் செய்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் ஆன்மீக வழியில் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடியதா? சமூக பாதையில் சரியான வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேனா என்பதை சுய ஆய்வு செய்வது தான் இந்த திருவிழா காலமாக இருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் நமது அன்னை மரியாள். 12 வயதில் இயேசு கிறிஸ்து காணாமல் போகிற பொழுது மீண்டும் கண்டெடுக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறாரு? உங்கள் தந்தையும் நானும் உன்னை காணாமல் தேடிக் கொண்டிருந்தோமே என்று சொல்லுகின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்வார்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் 12 வயசில் ஏதோ ஒரு கோயில்லையோ அல்லது வேறு இடத்துலையோ காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போகின்ற பொழுது நீங்கள் போய் கேட்குறீங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி. நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா
அப்படின்னு என்ன செய்வீங்க? அப்படின்னா என்ன செய்வீங்க? போடு 2 அடியை, வா வீட்டுக்கு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆக அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவாக புரிந்தவளாக இருப்பதனால் என்ன செய்கிறாரு, அந்த நேரத்தில் அந்த காட்சியை, அவர் சொன்ன வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். ஆகிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உதவிக்கரம் நீட்டுகின்ற அன்னை நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நாம் எந்த விதத்தில் அந்த உதவிகளை பெற ஒரு தகுதியான உள்ளத்தோடு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைப்பு விடுப்பது தான் இந்த திருவிழா நாட்கள். ஆக இந்த திருவிழா நாட்களிலே இன்று மட்டுமல்லாமல் என்றுமே நாம் அன்னையினுடைய ஒரு முன்மாதிரியை பின்பற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாகவும் இடைவிடாது ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய விழா நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு கதையோட முடிச்சிடுறேன். இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியதற்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறது. ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்திற்காக ஒரு குதிரையை வாங்க செல்கிறார். அந்த ஒரு குதிரையை வாங்க செல்கின்ற பொழுது அந்த வியாபாரி அந்த வாங்குகின்ற அந்த மனிதரிடம், நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண குதிரை இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட ஒரு குதிரை என்று சொல்கிறார். உடனே அந்த வாங்குகின்ற அந்த மனிதரும், என்ன சிறப்பு அம்சம் கொண்டிருக்கிறது இந்த குதிரை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த வியாபாரி சொல்கிறார், இந்த குதிரை அப்பாடா அப்படின்னு சொன்னால் ஓட ஆரம்பிக்கும். என்ன சொன்னால் ஓடும்? ஐயையோ அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? ஐயையோ அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? நின்று போயிடும். சரிங்களா? சரி அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே, இந்த கண்டிஷனுக்கு நான் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை வாங்கி கொள்கிறார். உடனே இந்த குதிரை உண்மையாகவே அவர் சொன்னது போல சிறப்பு அம்சம் கொண்ட குதிரை தானா அப்படின்னு சொல்லி சோதித்து பார்ப்பதற்காக ஒரு மலை நாட்டிற்கு பயணம் செய்கிறார். என்ன சொன்னால் ஓடும்? இந்த குதிரை மேல் ஏறி அப்பாடா என்று சொல்கிறார். குதிரை என்ன செய்யுது? ஓட ஆரம்பிக்கிறது. மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மீண்டுமாக அப்பாடா என்று சொல்லுகிறார். குதிரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம், ஒரு வியப்பு. இப்படிப்பட்ட ஒரு குதிரையை நாம் வாங்கியிருக்கிறோம் என்று அந்த வியப்பில் இருக்கின்ற பொழுது தூரமாக பார்க்குறாரு ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பயம். அந்த பயத்தினால் வருகின்ற அந்த ஒரு பதப்பதத்தில் என்ன செய்கிறாரு? அந்த வார்த்தையை மறந்து விடுகிறார். என்ன வார்த்தையை மறந்துட்டாரு? ஐயையோ, அந்த வார்த்தை என்ன செய்யாது? மறந்துட்டார். உடனே அவர் கையில் வைத்திருந்த அந்த கயிறை என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டு, ஐயையோ நான் செத்தேன் அப்படிங்கிறார். ஐயையோ என்ற வார்த்தையை கேட்ட உடனே அந்த குதிரை என்ன செய்யுது? நின்றுருச்சு. அதுவும் முன்னாடி பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு கரெக்டாக முன்னாடி போய் நின்றுருச்சு. அந்த நின்ன குதிரையோட பார்த்து எட்டி பார்த்துட்டு பள்ளத்தாக்க, அப்பாடா அப்படின்னானா. ஆகிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. அப்பாடா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனது வாழ்க்கை மிகவும் நன்றாக, மகிழ்ச்சியாக, நிறைவுள்ளதாக, முழுமையானதாக, அற்புதமான பெற்றோர்கள், அழகான மனைவி, அன்பான கணவர் என்று அழகான எல்லா விதமான குடும்பமும் எனக்கு இருக்கிறது. இதில் எனக்கு கடவுளினுடைய ஒரு அனுகூலம் எனக்கு தேவையில்லாமல் போகிறது. கடவுளினுடைய அந்த பிரசனம் எனக்கு தேவையில்லாமல் போகிறது. கடவுளினுடைய அந்த அருள் எனக்கு தேவையில்லாமல் போகிறது. ஆக எனது வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, எனக்கு ஆன்மீகம் தேவையில்லை, எனது வாழ்க்கை அப்பாடா அப்படின்னு போயிட்டே இருக்கு என்ற நிலை பல மனிதர்களிடத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு நிலை வருகிறது, ஐயையோ என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொன்ன உடனே எங்கே தான் வருவோம்? எங்கே வருவோம்? பங்கு ஃபாதர்கிட்ட வருவீங்களா? எங்கே வருவோம்? ஆலயத்திற்கு வருவோம். ஆலயத்திற்கு வந்து அங்கேருந்து இங்கேருந்து இல்லை, நேராக இங்கே வந்து முட்டி போட்டுட்டு 2 கைகளிலும் விரிச்சிட்டு கண்ணீரோடு என்ன செய்வோம்? ஜெபிப்போம். அப்படி தானே? இது தேவையில் ஜெபிப்பது அல்ல. நமது வாழ்க்கை, கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபிப்பது. ஆக அந்த ஜெபம் இறைவனுடைய நிறைவான செவிகளுக்கு எட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அன்னை மரியாள் வழியாக இறைவன் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, உதவி செய்கின்ற அந்த அன்னையை போன்று, உதவிக்கரம் நீட்டுகின்ற அந்த அன்னையை போன்று நாமும் பிற மனிதருக்கு, தேவையில் இருப்போருக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய
அந்த அற்புதமான மனநிலையை வேண்டி தொடர்ந்து இந்த தியாக பலியில் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருக்கின்றார். இழந்தவரா இயேசுவை நம்புகிறேன். பரிகார வாழ்வில் அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலும் உதவிக்கரம் நீட்டுகிற அன்னையினுடைய அரவணைப்பிலும் நாம் வாழ்ந்து வருகிறோம். இதோ இந்த வேளையிலே ஆண்டவருடைய இந்த தெய்வீக பிரசன்னத்திலே நாம் ஒன்றிணைந்து திருவிழாவிற்காக தயாரிக்கின்ற இந்த நாட்களில் நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், திரு அவையினுடைய தேவைகள், நமது நாட்டினுடைய தேவைகள் அனைத்தையும் நாம் உணர்ந்தவர்களாக நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம். உம் அழைத்தலுக்கு இதோ வருகின்றேன் என பதில்மொழி கூறி உம்மை பின்தொடர்ந்து அர்ப்பணித்தலில் இணைந்திருக்கும் அருள்நிலை இனியவர்களான எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரின் அழைத்தல் வாழ்விலும் தளரா மனமும் ஆர்வமிக்க உள்ளமும் விடாமுயற்சியும் மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்தவும் தவறான படிப்பினைகளிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் அருள் தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருக்கிறேன். கருப்பை நின்று வெளிப்படும் முன்பே உன்னை நாம் அச்சித்திருக்கிறோம் என்று கூறிய இறைவா, இன்று நமக்காக உதவிக்கரம் நீட்டும் விண்ணேற்பு அன்னை என்ற தலைப்பில் மறையுரையாற்றி ஜெபிக்க வந்திருக்கும் மகாலட்சுமி நகர் பங்கு தந்தையும் வெள்ளி விழா நாயகருமான அருட்பணி தாமஸ் பிரேம்குமார் அவர்களையும், அருட்பணி எல்சன் விஷால் அவர்களையும் மற்றும் எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக் மற்றும் அருட்பணி ஜார்ஜ் இவர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அன்னை மரியாள் மீது வைத்திருந்த பக்தியின் காரணமாக தனது ஜெப வாழ்வால் இத்தனை வருடங்கள் உமது பிள்ளைகளாக வாழ்ந்து வரும் உமது கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இனி வரும் காலங்களிலும் அவர்களுக்கு உமது அரவணைப்பையும்
பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் உடலுள்ள சுகத்தையும் தந்து அவர்களை தேற்ற புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனே இறைவா, இயேசுவை அறிந்தும் வழி தவறி நடப்போர், இயேசுவை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை இன்னும் அறியாதவர்கள் என அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் உமது ஆவியின் அருளை பொழியவும், அதன் வழியாக மக்களினம் அனைத்தும் உம்மையே கடவுளாகவும் மீட்பராகவும் ஏற்கும் அருளை தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எம் கிறிஸ்துவ சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் தவறான மூட நம்பிக்கைகளில் தங்களை வழிநடத்தும் போலியான ஆயர்களை அடையாளம் கண்டு விலகவும், உண்மையான ஆயனாக உம்மையே பின்பற்றி வாழ்வை கண்டடைய அருள் தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எம் குழந்தைகள், இளைஞர், இளம்பெண்களுக்காக மன்றாடுகிறோம். சரியான வழிகாட்டுகளை பின்பற்றாது வாழ்வில் தடுமாறுபவர்களாய் எங்கள் குழந்தைகளும் இளவர்களும் இல்லாமல் நல்ல ஆயனாகிய உம்மை அறிந்து உம்மை பின்பற்றி தங்களது வாழ்வில் மேன்மேலும் வளரவும் உயரவும், மேலும் எம் பங்கில் தேவ அழைத்தல் பெருகவும் அருள் தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் மற்றும் புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களையும் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் அனைவரும் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் முன்னேறி நாம் இருப்பதும் இயங்குவதும் கடவுளின் கரத்தில் என்பதை விசுவாசமே நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இதை உணர்ந்து விசுவாசத்தோடு வாழ தேவையான அருளை தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு நாம் ஒன்று சேர்ந்து அநேக தேவைகளை ஆண்டவருக்கு நாம் தெரிவித்திருக்கிறோம். நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்னுமாக தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் என்று பலவற்றை நாம் சுமந்திருக்கிறோம். உதவிக்கரம் நீட்டுகிற அன்னையை நோக்கி நாம் தொடர்ந்து செபிப்போம். திருவிழா என்று சொல்கிற போது நம்பிக்கையோடும் இடைவிடாமல் வேண்டுகிற இதோ இந்த நிலையிலே சுய ஆய்வு செய்து நம்மிடம் இருக்கிற தீமைகளை அகற்றி நல்லவைகளை நாம் தொடர்ந்து வளர்த்தெடுக்கவும், உறவுகளுக்கு முக்கியத்துவம் தந்து அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ இறையருள் வேண்டுவோம். நல்லாயன் ஞாயிறாகவும் இந்த ஞாயிறு சிறப்பு செய்யப்படுகிறது. நல்ல ஆயனாக இருந்து தாயாக தந்தையாக நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துகிற கடவுளை, ஆண்டவர் இயேசுவை நாம் போற்றி புகழ்வோம். இதோ இந்த நாளிலே சிறப்பாக இறை அழைத்தலுக்காக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களிலே திரு அவையில் இறை அழைத்தல் பெருகி தொடர்ந்து திரு அவையின் வளர்ச்சிக்காக ஊக்கத்தோடு தியாகத்தோடு பணி செய்கிற இளையோர், இளம்பெண்கள் இந்த இறை அழைத்தலை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். இந்த தேவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு விழாவிலே மகிழ்வு புகழ்ச்சிவற்றின் பலிப்பொருட்களை ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திருவை அடைய இருக்கிற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலை வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தலும். சிறப்பாக செபஸ்தியார் அன்பியம், அந்தோணியார் அன்பியங்கள், அந்த அன்பிய குடும்பங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம், செபிக்கிறோம். அவருடைய கருத்துக்கள், அவருடைய தேவைகள், அவருடைய செபங்கள் ஆண்டவரை நீதாமே தயவாய் கண்ணோக்கி இரள உம்மை நோக்கி இறைஞ்சுகின்றோம். மேலும் உயிர் தெழுமத நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து முறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் எங்களை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் பங்கின் பாதுகாவலி புனித விண்ணீர் பண்ணையினுடைய 130வது ஆண்டு விழாவினுடைய 6ஆம் நாள். இந்த நவநாள் திருப்பலி சிறப்பித்த தேர்பவனியோடு மிக அழகாய் சிறப்பித்த புனித செபஸ்தியார், புனித அந்தோனியார் அன்பிய பகுதி மக்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழ்ந்த சிந்தனைகளை, அழகான வழிபாடுகளை, நல்ல தேர்பவனி எடுத்த அந்த பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு அன்பிய பகுதி மக்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டுமாக கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாளை 7ஆம் நாள், 7ஆம் நவநாள் தேர்பவனி மற்றும் திருப்பலி சிறப்பிக்கின்றவர்கள் புனித ராயப்பர் மற்றும் தோமையார் அன்பியரை மக்கள். பங்கினுடைய ஆண்டு விழா டொனேஷன் தர விரும்புபவர்கள் பங்கு தந்தையை சந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பங்கு மக்களுடைய பிரிவு தொகையை உடனடியாக உங்களுடைய அன்பிய தலைவர்களிடத்திலே செலுத்தும்படியாகவும் அன்பிய தலைவர்கள் நிர்வாகிகளிடம் உடனடியாக செலுத்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்திற்கு தேவையான பொருள்கள், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. அதெல்லாம் திருவிழா நாட்களிலே நாம் வைப்போம். உதவி செய்ய முன்வர்கள் உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புது நன்மை வாங்குகிற பிள்ளைகள் ஒப்புரவு சாதனம் 24ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே அவர்களுக்கான பாவ சங்கீதனம் கேட்கப்படும். அவர்களோட பெற்றோர்களும் கலந்து இந்த பாவ சங்கீதத்திலே பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். 25 காலை 6:30 மணிக்கு புதுநன்மை பெருவிழா திருப்பலியானது நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். மாலை வியாழக்கிழமை 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆராதனையை ஒட்டியம்பாக்கம் பங்கு தந்தை ஃபாதர் வினோத் அவர்களுடைய வழி நடத்துதலோடு 6 மணி முதல் 6:40 வரை ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து திருப்பலிக்கான தயாரிப்புகளும் 7 மணிக்கு தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். ஆகவே நேரத்தோடு கலந்து கொண்டு அனைவரும் பயனடைய அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நாள் திருப்பலி நமக்கு தலைமையேற்று வழி நடத்தியவர் அருட்பணியாளர் தாமஸ் பிரேம்குமார் அவர்கள். வெள்ளி விழா நாயகர், மலசூர் மண்ணினுடைய பங்கினுடைய மண்ணின் மைந்தர். 24 ஆண்டுகள் குருவாக பணியாற்றி 25வது ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அவர் வெள்ளி விழாவாக சிறப்புகின்றார். இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான அழைப்பிற்கு நன்றி சொல்வோம். தந்தை அவர்கள் தற்போது சேலையூர் மகாலட்சுமி நகரனுடைய பங்கு தந்தையாக மிக மிக திறம்பட பணியாற்றி கொண்டு வருகிறார். இதற்கு முன்பாக வளர்புறம், அதற்கு முன்பாக மடிப்பாக்கம் போன்ற பங்குகளிலே பங்கு தந்தையாக இருந்து சீரும் சிறப்புமாக வழிநடத்தியவர். அண்ணனை பற்றி சொல்லணும், ஃபாதர் பற்றி சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர், நன்றாக எல்லோரும் மிக எளிமையாக பேசக்கூடியவர், அழகாய் பங்கை வழிநடத்தக்கூடியவர், எல்லாரையும் ஒன்றிணைத்து அற்புதமாய் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல குரு இறைவன் தேர்ந்தெடுத்து 24 ஆண்டுகளாய் வழிநடத்தியிருக்கிறார். ஆக நம்முடைய பங்கின் சார்பாக நன்றி சொல்ல வேண்டிய நேரம். இந்த வேளையிலே தந்தையவர்களுக்கு சால்வை அணிக்க திருவாளர் எஃப் சகாயராஜ் நடுவிறப்பட்டு ஊராட்சியினுடைய துணைத் தலைவரை அன்போடு அழைக்கின்றோம். பரிசு வழங்குவதற்காக திருமதி மகிமை ராணி மற்றும் திருவாளர் முடியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு மறையுரை ஆற்றி நம்மை அழகாய் வழிநடத்தியவர் அருட்பணியாளர் எல்சன் விஷால் அவர்கள். இறை எண்ணெயை சபையை சார்ந்தவர், தச்சூர் மண்ணினுடைய மைந்தர், தற்போது சேலையினுடைய உதவி பங்கு தந்தையாக இருக்கிறார். தந்தை அவர்களை எனக்கு 3-4 வருடங்களாக முன்னதாகவே தெரியும். மிக அழகாய் மறையுரையாற்றக்கூடியவர், நன்றாக ஜெபிக்கக்கூடியவர், திருப்பலியாற்றக்கூடியவர், நம்முடைய சபையிலே மிக தேவையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குருவாக வாழ்ந்து வருகிறார். தந்தை அவர்கள் மென்மேலும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக வழிநடத்தும்படியாக அவருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த ஜிஜி அரவிந்தன் அவர்களையும் கவர் மற்றும் பரிசு வழங்க அரி மற்றும் திருமதி போர்ஷியா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அன்புக்குரியவர்களே, புனித விண்ணேற்பு அன்னை ஆலய தேர் திருவிழாவினுடைய பொறுப்பாளர்கள் நல்லா கவனிக்கணும். சீரியல் செட் நம்ம கோவிலில் போட்டிருக்க சீரியல் செட்டு மற்றும் திருவாளர் எஃப் சகாயராஜ், திருவாளர் ஜெரால்ட், திரு ஜே அந்தோணிராஜ், திரு ராயப்பா மற்றும் இளையோர் இயக்கத்தினர் சீரியல் செட்டு. 3 தேர்கள் திரு எஸ்ஏ மத்தியாஸ் அவர்கள், திரு கிளெமெண்ட் ஆரிக்ராஜ், திரு சத்யராஜ் மற்றும் இளையோர் இயக்கத்தினர். பேண்ட் வாத்தியம் திரு ஜே அந்தோணிராஜ், திரு ஆர்ஏ மைக்கேல் மற்றும் இளையோர் இயக்கத்தினர். வாழை மரங்கள் மற்றும் தோரணை இளையோர் இயக்கம். வான வேடிக்கை திரு எஃப் சகாயராஜ், திரு ஜி சந்தோஷ். எம்இஎஸ்க்கு உதவி திரு பி கென்னடி, திரு பி சின்னப்பா, திரு ஹரி அவர்கள். மெழுகுபர்த்திகள் விற்பனை திருவாளர் பி மரியதாஸ், திருவாளர் பி செல்வம், திரு எஸ் ஆரோக்கியசாமி, திரு கிரகோரி மற்றும் இளையோர் இயக்கத்தினர். 2 மாட்டு வண்டிகள் பொறுப்பு திருவாளர் எஸ் ஜெரால்ட் அவர்கள். தெருக்களில் முள்வெட்டி சுத்தம் செய்தல் திருமதி ஞானமணி சகாயராஜ் துணைத் தலைவர் நடுவேறப்பட்டு, திருமதி சிறிய புஷ்பம் அந்தோணிராஜ் 8வது வார்டு உறுப்பினர். காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் வேலையாட்களுக்கு உணவு பரிமாறுதல் திரு கிளெமெண்ட் ஆரிக்ராஜ், திரு ராயப்பா, திரு பிரிட்டோ மற்றும் திரு லாசர் அவர்கள். ஸ்டேஜ் மற்றும் மாதா சுரூபம் அலங்கரிப்பு திரு எஸ் ஜெரால்ட். ஆலயம் அலங்கரிப்பு திரு ஜே ஜேம்ஸ், திரு ரஃபேல் மற்றும் இளையோர் இயக்கத்தினர். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு என்னை பாசத்தோடு அழைத்த பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை லியோ டாமினிக் அவர்களுக்கு எங்களது சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலி எழுப்பி அன்போடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு முன்னதாக பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை ஆனந்த், அருட்தந்தை மைக்கேல், இன்னுமாக அருட்தந்தை அதிரூபன், இவர்கள் எல்லாருமே இங்கு பங்கு தந்தையாக இருந்தபோது என்னை திருவிழாவிற்கு அழைத்ததை நான் நினைவு கூறுகிறேன். தர்காஸ் என்று சொல்லுகிற போது ஒரு அருமையான மக்கள் அந்த ஜெப உணர்வோடு பாடகர் குழுவில் ஏதோ ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, எல்லாருமே இணைந்து பாடகர் குழுவோடு பாடுவது உங்களது தனிப்பட்ட ஒரு சிறப்பு. அதனால் எல்லாருக்கும் பாராட்டுக்கள். பாடல்கள் மட்டும் கிடையாது, கூடவே ஜெபங்களும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்பது கூட மிக பாராட்டுக்குரியது. ஆக அதற்கும் உங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விண்ணேற்பு அன்னையை பாதுகாவலியாக பெற்று தர்காஸ் இந்த பங்கு சீரோடு சிறப்போடு நடைபெற்று வருவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அருட்தந்தை விஷால் மறையிலே சொன்னது போல ஒவ்வொரு விழாவும் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு நன்றியோடு இந்த நாட்களை நாம் கழிக்கின்ற போது எப்படி கடந்த நாட்களில் நாம் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அதற்கு நன்றி சொல்கின்ற ஒரு விழாவாக நம்பிக்கையோடு நீங்கள் ஒன்றுபட்டு எடுக்கின்ற விழாவாக இருக்கிறது. ஆக இந்த நாளிலே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் உதவி பங்கு தந்தையாக பணி செய்கிற அருட்தந்தை ஜார்ஜ், இன்னுமாக அருட்கன்னியர்கள் எல்லாருக்குமே, இறை மக்கள் எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறேன். இன்னும் சிறப்பாக நேற்றைய தினம் அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவருடைய நல்லடக்க திருப்பலி நடைபெற்றது. இந்த பங்கிலிருந்து கூட நிறைய பேர் அந்த அடக்க திருப்பலியிலே கலந்து கொண்டதை நான் பார்த்தேன். அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களும் இந்த பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றியது நம் அனைவருக்குமே நினைவில் இருக்கிறது. மிக சிறப்பாக பணியாற்றினார். ஏறக்குறைய 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் இந்த மண்ணிலே மிக துடிப்போடு ஆர்வத்தோடு பணி செய்தது ஒரு அருட்சகோதரராக நான் பார்த்திருக்கிறேன்.
ஆக இந்த நாளில் அந்த தந்தை ஜான் போஸ்கோ அவருடைய நித்திலை பாட்டுக்காகவும் நாம் தொடர்ந்து செபிப்போம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் விண்ணேற்பு அன்னையினுடைய விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று இறுதி செபத்திலே ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.